நீங்க முள்ளு மலரும்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க, மகேந்திரன் சார் பண்ணின படம். அந்த படத்துல ரஜினி ஆரம்ப காலத்துல கஷ்டப்பட்டு அப்பதான் ஹீரோ சான்ஸ் ஹீரோ லெவல்ல முன்னேறிட்டு வரக்கூடிய சமயம். அப்ப மகேந்திரன் முள்ளு மலரும் அந்த படத்தை எடுக்கிறார். அதோட கான்செப்ட் என்ன, அந்த படத்தோட கருத்து, அந்த கதை என்னன்னு பார்த்தோம்னா, அண்ணன் தங்கச்சியை பேஸ் பண்ணி வைக்கக்கூடிய கதை. காளிங்கிற கேரக்டர் ரஜினிகாந்தோட கேரக்டர். இந்த காளிங்கிற கேரக்டர் அடமெண்டான கேரக்டர், திமிரு பிடிச்ச கேரக்டர். அப்படிங்கிறதுனால ரஜினிக்கு மேக்கப் எல்லாம் கிடையாது. அந்த படத்துல நீங்க ரஜினியை பாருங்க, மேக்கப்பே கிடையாது ரஜினிக்கு. ரஜினி ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் இருப்பாரு. அதே மாதிரி ராமே ஆண்டாலும் ராமணன் ஆண்டாலும் ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ரஜினிக்கு சுத்தமா மேக்கப்பே கிடையாது, டான்ஸ் கோரியோகிராஃபும் கிடையாது. உன் இஷ்டம் போல ஆடுன்னு சொல்லிட்டாரு மகேந்திரன். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஒரிஜினாலிட்டி ரியாலிட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த முள்ளு மலரும் படம் பாத்தீங்கன்னா, அந்த படத்தோட ப்ரொடியூசர் மகேந்திரனை காரி துப்பினாராம். காரணம் ஏன்னா, இவனை எப்படி நீ ஹீரோவா போட்ட ரஜினிகாந்த், இவனை எப்படி நீ ஹீரோவா போட்ட, கூட சந்திரபாபு நடிச்சுட்டு இருக்கான், அவனை நீ செகண்ட் ஹீரோவா போட்டிருக்க, அவனை நீ ஃபர்ஸ்ட் ஹீரோவா போட்டுட்டு இவனை நீ சைடு ஹீரோவா போட்டிருக்கலாம்ல. படத்துல இவனை பேஸ் பண்ணி எப்படியா நீ கதையை வச்ச, இந்த படத்தை எவன் பார்க்க வருவான். எவ்வளவு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ், எவ்வளவு ஒரு நெகட்டிவான தாட்ஸ் எல்லாமே அந்த ப்ரொடியூசரோட மனசுல இருந்திருக்குன்னு பாருங்க. அப்போ மகேந்திரன் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இதுதான் சார் டைரக்டரோட கான்பிடன்ஸ் சொல்லணும். இந்த காளிங்கிற கேரக்டருக்கு ஏத்த ஒரே நடிகன் ரஜினி, இவன் மாத்திரம் தான், வேற யாரும் கிடையாது. நீ ப்ரொடியூசரா பணம் கொடுக்கலன்னா வெளியில போய்க்கோ, நான் வேற ஆளை வச்சு படம் எடுத்துக்கிறேன். ஆனா இந்த படத்தோட ஹீரோ இவன் தான். அப்போ அதை சொல்லக்கூடிய தைரியம் எவ்வளவு பேருக்கு வேணும். அப்போ ரஜினிகாந்த் இவனதான் ஹீரோவா நிக்க வச்சு இந்த படத்தை நான் ஹிட் பண்ணி காட்டுறேன்னு மகேந்திரன் ஹிட் பண்ணி காமிச்சார். ஃபர்ஸ்ட் 2 வாரம் தியேட்டர்ல யாரும் கிடையாது. ரஜினிகாந்த், மகேந்திரன், கூட அசிஸ்டன்ட் 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். படத்துக்கு யாருமே பார்க்க வரல. ஏன்னா விளம்பரம் பண்ணதுக்கு காசு கிடையாது மகேந்திரன் கையில. அப்புறம் அவங்கள்ட்ட இருக்க நகைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வித்து விளம்பரம் பண்ணி அந்த படத்தை பாத்தீங்கன்னா சில்வர் ஜூப்ளி படமா ஆக்கினாங்க.